ரத்தன் டாட்டானா யாருண்ணே? ரத்தன் டாட்டா வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரர் பாரு. ரத்தன் டாட்டா அவர்கள் டாடா ஸ்டீல் கம்பெனி ஓனர். நிறைய அவார்ட்லாம் வாங்கியிருக்காப்புல. பத்மஸ்ரீ அவார்டு வரைக்கும் பொருந்தோம் அவருக்கு. உலகத்திலே பணக்கார லிஸ்ட்ல ரத்தன் டாட்டா ஒருவர். நம்ம வேலை செய்யற டாடா மம்மட்டி அவரோட கம்பெனில உருவாக்கப்பட்டதுதான். அது போல டாடா பேர்ல ஓடுற உயர்தர வாகனங்கள் அத்தனையுமே அவரோட கம்பெனி பொருள் தான். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ரத்தன் டாட்டா அவர்கள் தனது தொழில் வருமானத்திலிருந்து 65% மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு தானமாகவும் தர்மமாகவும் கொடுக்கும் கொடை வள்ளல். அதை விட சிறப்பு, கொரோனா காலத்துல வந்து 1500 கோடி மக்களுக்கு நன்கொடையாக கொடுத்துள்ளார். இவர் மனிதர்களிடத்தில் பழகுவது போல எல்லா உயிர்களிடத்திலும் சமத்துவமாய் அன்பாய் பழகும் நற்குணம் கொண்டவர். இவர் இதுவரை நன்கொடையாக கொடுத்த அமௌண்ட் மட்டும் எவ்வளவு அப்படின்னா 9000 கோடிக்கும் அதிகமானது. இது எண்ணிலும் அடங்காது, எழுத்திலும் அடங்காது. ரத்தன் டாட்டா அவர்கள் அறம் சார்ந்த காரியங்களை எல்லாம் அதிகமாக செய்திருக்கிறார். அவர் செய்த காரியங்களை பார்க்கும் பொழுது இந்த மாமனிதரை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். இந்த ரத்தன் டாட்டா அவர்கள் 1939ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் தேதி பிறந்து 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 9ஆம் தேதி இந்த உலகத்திலிருந்து காலம் கடந்து சென்று விட்டார். போன காரணம் என்ன அப்படின்னா 86 வயது இருக்கும் பொழுது உடல்நலம் குறைவால் இந்த உலகத்தை விட்டு காலம் கடந்து சென்று விட்டார். இதுதான் உண்மை. ஆனா இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதரை இழக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக உள்ளது. நமக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதாவது தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். இவர் மாமனிதன். ஓகே.